என்ன வருஷத்துல 325 நாளுமே தீபாவளியா? இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்ம எல்லாருமே தீபாவளியை எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள்லயே எப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும் போது எப்படிப்பா இது 325 நாளும் தீபாவளி அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த கிராமத்துக்கு பேர் என்னன்னு கேக்குறீங்களா? அந்த கிராமத்துக்கு பேரே இல்லையாங்க. இது என்ன பேர் இல்லாம எப்படி ஒரு கிராமம்? சரி, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு கிராமம் தாங்க. ஆனா அதாவது அந்த கிராமத்துக்கு பேர் இல்ல. என்ன இது பேரே இல்லையா அந்த கிராமத்துக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பேரே இல்லாம தான் அந்த கிராமம் இருந்தது. ஆனா இப்போ திடீர்னு அந்த கிராமத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுவும் அந்த பேர் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியா இருக்குங்க. வாங்க அந்த ஸ்டோரியை பார்த்துடலாம். அந்த கிராமத்துக்கு பேரே இல்லாம தான் இருந்தது. ஒரு நாள் அரசர் அந்த வழியில ஒரு கோயிலுக்காக போயிருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும் போது அந்த அரசருக்கு திடீர்னு மயக்கம் ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. உடனே அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அரசரை பார்த்து தண்ணி கொடுத்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டதுமே அரசரும் கண்முழிச்சு பாக்குறாரு. பார்த்ததுமே நான் எங்க இருக்கேன், இது என்ன ஊரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டதுமே மக்கள் எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஐயா இந்த கிராமத்துக்கு பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கிராமத்துக்கு பேர் இல்லையா அப்படின்னு சொல்லி அரசர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு எப்படி இந்த கிராமத்துக்கு பேர் இல்லாமையா இருக்கீங்க? சரி, நான் இந்த கிராமத்துக்கு பேர் வைக்கிறேன். இந்த கிராமத்தோட பேர் இன்னிலிருந்து தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாமே இது கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கிராமங்களுக்கு பேர் இல்லாம தான் இருக்கும். பேர் இல்லாம இருந்தாலுமே அந்த கிராமத்தோட பேர் அப்புறம் பின்பு வச்சிடுவாங்க. ஆனா இருந்தாலும் இப்படி தீபாவளி அப்படின்னு சொல்லி பேர் வச்சதுல பெரிய ட்விஸ்டா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. அந்த ஊருக்கு தீபாவளின்னு பேர் வச்சதுனாலதான் அது 365 நாளுமே இந்த ஊர்ல தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பொதுவாவே தீபாவளியை 5 நாள் கொண்டாடுவாங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாமே வழங்கி அவங்க அந்த 5 நாள் ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா எல்லாரும் சந்தோஷமா அந்த தீபாவளி கொண்டாடிட்டு வருவாங்க. இத்தனை நாள் இந்த கிராமத்துல ஊர் பேரே இல்லாம தான் இருந்தது. திடீர்னு இந்த அரசர் இப்ப பேர் வச்சிருக்காரு. இது தீபாவளி அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்காங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, அரசர் தீபாவளி அப்படின்னு சொல்லி பேர் வச்சது ஓகேவா, இல்ல வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமா? இப்படி 365 நாளும் நமக்கு தீபாவளியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.